சிறகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம மொத்தம் இருந்துட்டு நம்ம கிறிஷோட பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணுறதுக்காக போகிறாங்க. எப்படி இருக்க முத்தோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நீங்களாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. ஆமாம் பரவாயில்ல சார், என்னவே ஞாபகம் வச்சுக்கிட்டு மறுபடியும் என்ன போய் கூப்பிட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பின்ன என்ன முத்து, எங்கள் கூட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பத்திரமா கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, உங்களை மறக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் சொல்லியிருந்தோம்ல, என் தம்பியோட பொண்டாட்டியும் தம்பியும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், ஒரு நல்ல ஸ்டுடியோ இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி வாங்க சார் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு வந்து கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ ரொம்ப நல்லா இருக்கும் சார், அதனால் இங்கேயே ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் முத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டுடியோக்குள்ளே போகிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாத்தையும் ஃப்ரேம் போட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மனோஜ் இருந்துட்டு ஷோரூம்க்கு போகிறாங்க. ஜீவா கிட்ட போயிட்டு ரோகிணி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்க அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? கம்பெனி விஷயமா ஏதாவது பேசணுமா? கம்பெனி விஷயமா இல்லை பர்சனல் விஷயமா பேசணும். அதான் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பையன் இருக்கிறதா சொன்னீங்கல்ல, அதை நீங்கள் மும்பைக்கு தான் கொடுக்கல, ஆனால் இப்போ இன்னொரு கசின் அங்கேருந்தே கேட்டிருக்காங்க. கல்யாணம் ஆகி 18 வருஷமாக உங்களுக்கு குழந்தையே இல்லை, அதனால் கிறிஷை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. 25 லட்ச ரூபாய் அவங்க உங்களுக்கு பணத்தையும் கொடுத்துருவாங்க. அவங்க அந்த பணத்தை கொடுத்தா நீங்களும் கொஞ்சம் கடன்லேருந்து மீளலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கே, நான் ரோகிணி கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட போயிட்டு கிறிஷை வந்து யாரோ மும்பையில் வந்து கேட்குறாங்களா, 25 லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, பேசாமல் கிறிஷை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கிறிஷை கொடுத்துட்டா உன் தம்பி முத்து சும்மா விட்டுருவாரா? தேவையில்லாமல் பிரச்சனை வரும். ஏற்கனவே வீட்டில் நிறைய பிரச்சனை போயாச்சு, சொத்து கேஸு இப்படி நிறைய விஷயம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. மறுபடியும் கிறிஷோட விஷயத்த பேசுகிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உனக்கு இதெல்லாம் புரியாது, முத்துக்கிட்ட சொன்னால் அவன் புரிஞ்சுப்பான். அவன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வேண்டாம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ காரணம் சொல்லுவான், ஆனால் சொல்கிற விதத்தில் சொல்லியே புரிய வச்சா கண்டிப்பாக அவனால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கு, நீ பேசாமல் இல்லாட்டி மீனாக்கிட்டேயாவது பேச, மீனாக்கிட்டேயோ அவ்வளோதான் என்னை தொலைச்சிடுவாங்க, அதனால என்ன ஆள விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மனோஜ் சும்மா இருந்தாலையும் இந்த ஜீவா சும்மா விடமாட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவை பிடிச்சுன்னு திட்டி விட்டுறாங்க ரோகிணி. அதுக்கு அடுத்துதான் மீனா இருந்துட்டு ரொம்பவே டல்லாக பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம முத்து இருந்துட்டு அவங்கள அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்றைக்கே ஊருக்கு போயிடுவீங்களா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் முத்து, நாங்கள் இன்றைக்கே ஊருக்கு போய் ஆகணும், திருப்பியும் நெக்ஸ்ட் மந்த் வருவோம்ல, அப்போ வேணும்னா மீனாவையும் அதே மாதிரி சென்னையும் கொஞ்சம் சுற்றி பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக அவருக்கு கொஞ்சம் ஃபோன் வருது, நான் போய் கொடுத்துட்டு வரேன். ஐயோ நீங்கள் உட்காருங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஃபோனை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. சரி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரேம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேஷ் வந்து அந்த ஃபோட்டோவை வாங்கிக்கிறாங்க. முத்து இருந்துட்டு அதை எதர்ச்சியாக திருப்பி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் ரோகிணி இருக்காங்க. ரோகிணியை பார்த்த உடனே பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கிருஷியோட பெரியப்பா இருந்துட்டு, என்ன முத்து ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கியா, நல்லா இருக்குல்ல, இதுதான் என் தம்பி, இதுதான் அவங்களுடைய ஒய்ஃப், பேர் கூட கல்யாணி, அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நாங்களும் அவங்கள பார்க்கணும்னு நினச்சோங்க, ஆனால் அவங்க கோவத்தை விட்டு வெளியே வரல, அதனால் எங்களால் ஏதோ பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போயாச்சும் அவங்க ஃபோட்டோவை வீட்டில் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் ஃபோட்டோவை ஃப்ரேம் போட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இதெல்லாம் கேட்டு முத்து இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இவங்களை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், இப்போ தான் அந்த பேரை கேள்விப்படுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கோவமாக காரில் போயிட்டுருக்காங்க. அதுக்கடுத்து தான் மீனாவை தேடிட்டு ரோகிணி போயிட்டு 7 நாளெல்லாம் எனக்கு டைம் பத்தாது, கொஞ்சம் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி உங்களுக்காக நான் 7 நாளில் மனோஜ் கிட்ட மட்டும்
உண்மையை சொல்கிறேன். ஆன்ட்டிக்கு விஷயம் தெரிய வரும்போது தானே மனோஜ் என்ன புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கணும்ல, அதனால தான் டைம் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் முடியாது. நீங்கள் உங்கள் புருஷன்கிட்ட சொல்லுங்கள், நான் என் புருஷன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்து வந்து எல்லார் முன்னாடியும் சொல்லி என் வாழ்க்கையை அழிச்சிடுவார். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா, நான் என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லையா, அதெல்லாம் முடியாது, நான் என் புருஷன்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு ரொம்பவே கோவமா அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கடுத்ததான் ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த பக்கம் நம்ம முத்து இருந்துட்டு ரொம்பவே கோவத்தோட பா சரக்கடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்யாணி வந்து முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்தது. அதுக்கடுத்ததாக ரோகிணியாக அங்கே வாழ்ந்துட்டுருக்கிறது. அவங்க அப்பாவோட வச்சு இவர் சின்னதுலேருந்தே ஹோட்டல் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து இப்போ நல்ல கோட் ஷூட்டோடு இருக்காங்க. இத்தனை நாள் இந்த ஃபோட்டோ வச்சு தான் நான் எங்கள் அப்பாவையே நான் பார்த்துட்டு இருந்தேன். அது இந்த ஃபோட்டோ வித்யா வீட்டில் இருந்தது. அதனால தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னது. மணி வந்தது. இப்படி எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து இன்றைக்கே நம்ம எல்லார் முன்னாடியும் இந்த ரோகிணியை பற்றின விஷயத்த சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குன்னு தெரியுமாப்பா உங்களுக்கு? இந்த வீட்டில் எவ்வளோ ஃப்ராடுங்க இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரோகிணி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் முத்து ரோகிணியை பற்றின விஷயத்த சொன்னால் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.